திருச்சி மாவட்டத்தின் அடையாளத்தை மாற்றப் போகிறது பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம். சுமார் 350 கோடி ரூபாயில் தயாராகி வரும் பேருந்து நிலையம் ஆகஸ்ட் மாதம் திறக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் 150 கோடி ரூபாய் செலவில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த பேருந்து முனையம் திறக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பேருந்து நிலையம் எந்த அளவிற்கு திருச்சி வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைய என்பது ஒரு 1.5 மில்லியன் பிளஸ் பாப்புலேட்டட் சிட்டியா இருந்துட்டு இருக்கு. இதோட நீட்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு டிரான்சிட் ஹப்பா இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியில இப்படி ஒரு இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸ் வர்றது உண்மையிலே ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்துட்டு இருக்கு. இது திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மொத்தத்துக்குமே ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸோட அந்த முழு பயன் மக்களுக்கு ரீச் ஆகும். இதை விரைவில் அமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் விரைந்து இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பா திருச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்றது திருச்சி மக்களுக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இறுதிக்கட்ட பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. 85% பணிகளானது நிறைவடைந்து விட்டதாக கூறப்படும் நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த பேருந்து முனையம் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் அருகில் நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிளாட் பார்க்குறீங்கன்னா நம்மளோட மன உங்களுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். நம்மளோட மன பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இருக்குது. டிடிசிபி ரெரா அப்ரூவல் லே அவுட் தான். லேஅவுட்டில் லிமிடெட் பிளாட்ஸ் தான் அவைலபிளில் இருக்குது. இதோட மன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கேக்கு நகர் ரெஜிஸ்ட்ரேஷனில் வரும். நீங்களும் பஞ்சப்பூர் நியர்பை பிளாட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கீழே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.